நீங்கள் இப்போது GovPay வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். யாழ்ப்பாணம் கொக்குவில் உள்ள ஃபாக்ஸ் ரெசார்ட்டின் ஏற்பாட்டில் ஓவியர் ஆசை ராசையாவின் ஓவிய கண்காட்சி இன்று ஆரம்பமானது. ஆரம்ப நிகழ்வின் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் செவித்தி சாய் முரளி, ஃபாக்ஸ் ரெசார்ட்டின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கிறிஸ் குவேன், ஓவியர் ஆசை ராசையாவின் குடும்பத்தினர், யாழ்ப்பாணம் ஃபாக்ஸ் ரெசார்ட்டின் ஊழியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். யாழ்ப்பாணத்தின் கலை கலாசார வாழ்வியல் அம்சங்களை பிரதிபலிக்கக்கூடிய 28 ஓவியங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஓவியர் ஆசை ராசையாவின் ஓவிய கண்காட்சி இன்று முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். உலகத்தரம் வாய்ந்த கலைப்படைப்புகளுக்கு காரணம் வலி நிறைந்த ஒரு கலைஞன்ற பின்புலம் இருக்கும். அந்த வகையில் இந்த யாழ்ப்பாண சார்ந்த பண்பாடு, கலாச்சாரம், போர், இடப்பெயர்வு, வறுமை, சகல விஷயங்களையும் தன் ஓவியத்தின் ஊடாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறார். அவர் பாவிச்ச ஊடகங்கள் ஆயில் பெயிண்டிங்ஸ், வாட்டர் கலர், பேஸ்டல் ஒர்க்ஸ், குறிப்பாக அவற்றை போர்ட்ரேட்ஸ் அதுகளெல்லாம் அவர் கையாண்டு கொண்டிருக்கிற அந்த தனித்துவமான நுட்பங்கள் எல்லாம் பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் போற்றப்படுற ஒரு கவிஞரில் ஒரு ஆள் இருக்கிறதுல பெருமையாக இருக்குது. ஈழத்தின் மிக முக்கிய ஓவியர்களில் ஒருவரான ஆசை ராசையா யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவராவார். இவர் நூல் வடிவமைப்பாளராகவும் அட்டைப்பட ஓவியராகவும் நிலவுருக்கள் மற்றும் மெய்யுருக்களை வரைவதில் புகழ்பெற்றவராகவும் விளங்கினார். ஆசை ராசையா இலங்கை முத்திரை பணியக ஓவிய குழுவில் ஒருவராக இருந்ததுடன் இலங்கை அரசின் 8 முத்திரைகளுக்கான ஓவியங்களையும் வரைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஓவியத்துறையில் பல்வேறு விருதுகளை வென்று இன்றும் நீங்கா இடம் பிடித்திருந்த ஆசை ராசையா 2020ஆம் ஆண்டில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்.